உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. பொதுவாக ஒரு மங்கள சொல் உண்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, காலபுருஷனுக்கு 10வது வீடாக இருக்கக்கூடிய மகர ராசிக்கு சூரியன் பிரவேசம் செய்யக்கூடிய அற்புதமான நன்னாள். கர்மாதிபதி சனி பகவான் தலையெழுத்து ஒரு இந்த பூமியில் ஒரு உயிரினம் பிறக்குதுன்னா அது ஆணோ பெண்ணோ அல்லது குழந்தையோ வாலிப பருவமோ எதுவாக இருந்தாலும் அவனுடைய கர்மா என்ன, அவனுடைய பாவத்துவம் என்ன, அவன் என்ன அனுபவிக்கணும், எதுக்காக பிறந்திருக்கிறான் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடியவர் சனி பகவான். அதை கிட்ட இருந்து செயல்படுத்தக்கூடியவர் சூரிய பகவான். அவங்க 2 பேரும் சந்திக்கக்கூடிய அந்த அதனால தான் 10ஆம் இடம் கர்மஸ்தானம்னு வச்சாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சனியுடைய வீட்டுக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதம் தை மாதம். செவ்வாய் ஆட்சி உச்சம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. அப்படியாக இந்த மாதம் தை மாதம் நல்லபடியாக பிறந்திருக்கு, புது வருஷம் பிறந்திருக்கு. இந்த புது வருஷம் பிறந்ததோடு மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் 2-3 நல்ல விஷயங்கள் நடக்குது. இந்த தை மாத ராசி பலனை நம்ம எப்படி பார்க்க போகிறோம், எப்படி கணிக்க போகிறோம்னாக்கா, தை மாதம் 5, 6, 7 3 நாட்கள், ஆங்கில தேதி 19, 20, 21. இந்த 3 நாட்களும் தை மாதம் 5, 6, 7 இந்த 3 நாட்களும் 5 கிரக சேர்க்கை நடைபெறுகிறது. அப்போ இந்த தை மாதம் இந்த 3 தேதியில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமாக இருக்கும், யோகமாக இருக்கும். யாரெல்லாம் டெலிவரி வச்சுருக்கிறாங்களோ அவங்க ஒரு 2 தேதியை முன்ன பின்ன கூட சேர்ந்து வச்சுக்கலாம். ஏன்னா செவ்வாய் உச்சம் அஸ்தங்கமாயிட்டார், அது வேற ஒரு விஷயம். செவ்வாய் உச்சம் பெற்று அஸ்தங்கமாகியிருக்கிறார். 5 கிரக சேர்க்கை இந்த தை மாதத்தில் 5 கிரக சேர்க்கை நிகழுது 3 நாட்கள். அதன் பிறகு 4 கிரக சேர்க்கையாகவே தை மாதம் முழுவதும் ஓடுது. செவ்வாய் சூரியன் சுக்கிரன் புதன். அப்போ இந்த தை மாதம் முழுவதுமே 4 கிரக சேர்க்கை அதிசிறப்பாக இருக்குது. இதில் 2 விஷயம், ஒன்று சூரியன் இருப்பது, இன்னொன்று செவ்வாய் உச்சம் பெறுவது. அப்போ இந்த தை மாதத்தை பொறுத்த வரையிலும் பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிசயங்கள், அல்லது நீங்கள் ரொம்ப பிரம்ம பிரயத்தனம் பண்ணுறீங்க, ஒரு வறுமையில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, அல்லது ஏதோ ஒரு குடும்ப சூழ்நிலை, பசங்களை பற்றிய கவலைகளாக இருக்கலாம், பிள்ளைங்க சொல்கிற வச்சு கேட்காததாக இருக்கலாம், ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு லோனாக இருக்கலாம், சம்திங் ராங். அப்போ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு மனக்குழப்பம் அல்லது ஒரு கடுமையான சுச்சுவேஷனில் கால சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் ஒரு மிகப்பெரிய அதிசயமாக அமையப்போகிறது. ஏன்னா இந்த 4 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கையெல்லாம் டோட்டலாக உங்களை சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் லைஃப்பை. அப்போ நீங்கள் எந்த மாதிரி வழிபாடுகள் செய்யலாம்? வீரபத்திரர் வழிபாடு செய்யலாம். உங்கள் ஊருக்கு அருகாமையில் வீரபத்திரர் ஆலயங்கள் இருக்குமே. ஆனால் வீரபத்திரர் ரொம்ப ரேர். ஏதோ ஒரு சில ஆலயங்களில் தான் வீரபத்திரர் சன்னதி இருக்கும். இப்போ கூட நான் நியர்பையாக ஏதோ ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். சங்கரன் கோவில் பக்கத்தில் கரியவளம்பேட்டைன்னு ஒரு ஊருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க். அங்கே அந்த வீரபத்திர சன்னதி வாசல்லே இருக்குது. சங்கரன் கோவிலே கூட வீரபத்திர சன்னதி இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போது இந்த தை மாதம் பொதுவாக மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறீங்க, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், அதிர்ஷ்டமான தெய்வம் வீரபத்திர சாமி. அப்புறம் நிச்சயமாக உங்கள் அனைவருடைய வாழ்விலும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் காத்திருக்குது.
உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும் சரி தான், நீங்கள் எந்த சுச்சுவேஷன்ஸ் இல்லை எந்த மாதிரியான பொசிஷனில் இருந்தாலும் சரி தான், உங்களுக்கு என்ன நீடு, டிஃப்ரெண்ட்டான நீட்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் அன்பு பக்தர்களே. இந்த தை பிறந்துடுச்சு, இனிமேல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. தை எப்படி பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்கிறாங்களோ அதே போல் உங்கள் வாழ்க்கைக்கு நல்ல காலம் பிறக்க போகுது. வாருங்கள், உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிறப்பான கால நேரம். சிம்ம ராசியை பொறுத்தவரையில் இது யோகமான நேரம். ராசிக்கு 6வது வீட்டில் ராசிநாதன். நோய் நொடிகள் அனைத்தும் தீரக்கூடிய மாதம். சார் ஒருத்தர் தொடர்ந்து ஆஸ்பத்திரியாக போயிட்டுருக்கார், படுத்துக்கிட்டே படுத்த படுக்கையாக இருக்கார், கவலையாக இருக்குது. ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே. நோய் நொடிகள் இருக்குமே ஆனால், உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால், அது உங்கள் பேரண்ட்டாக இருக்கலாம், அப்பா அம்மாவாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் உங்கள் சிஸ்டராக இருக்கலாம், இல்லை பிரதராக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் உங்கள் ஃபேமிலியில் நெய்பராக இருக்கலாம். உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே. ரொம்ப கஷ்டப்படுறான் சாமி தம்பி, பையன் ரொம்ப கஷ்டப்படுறான் சாமி, இல்லை நீங்களே சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். அப்போ நிச்சயமாக உடல்நிலை ஆரோக்கியத்தில் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், மூலம் சம்மந்தப்பட்ட ஹீட்டு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இதுதான் உங்களை போட்டு வாட்டி வதக்கி எடுக்கும். அப்போ உஷ்ணம், உடல் சூடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ஹீட்டு. நிச்சயமாக சிம்ம ராசி அன்பர்களே, பிளட் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளமாக இருந்தால் உடனடியாக கவனிக்கணும். அதுவும் குறிப்பாக பெண்களாக இருப்பார்களே ஆனால் பிரஸ்ட் கேன்சரோ அல்லது ஒரு யூட்ரஸ் ப்ராப்ளமோ இல்லை வயிறு பிரச்சனையோ இருக்குமே ஆனால் தாமதப்படுத்தாமல் செக் பண்ணணும். ஒரு சிடி ஸ்கேன் எடுத்துக்கணும். சார் அந்த ஸ்கேனுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க. கேது, எக்ஸ்ரே, ராகு. இந்த ஸ்கேன் உள்ளே போயிட்டு நுணுக்கமாக ஆராய்ந்து சொல்லுது பார்த்தீங்களா, அது கேது. டீப் அனலைஸு. ராகு ரொம்ப ஆழ்ந்து போயெலாம் பார்க்க மாட்டார், அவர் மேலோட்டமாக பார்த்துட்டு போவார். அது எக்ஸ்ரே, அது ராகு. புரியுதுங்களா? நீங்கள் இப்போது ஒரு அப்டமன் ஸ்கேன் பண்ணுறீங்க, இதெல்லாம் அப்டமன் நார்மலாக எடுக்கிறீங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் ராகு. சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ இதெல்லாம் கேது. அப்போ உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே, அதனால் ஒரு சிடி ஸ்கேன் மாதிரி எடுத்துக்கிட்டு, ஏன்னா ராசியில் கேது இருக்கிறாரு. இப்போ நிறைய சிம்ம ராசி அன்பர்களில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறாங்க. நல்ல கப்புள்ஸ் கூட வீட்டில் சண்டை போட்டுருப்பாங்க. அவங்க ஒரு ரூமில் படுத்துட்ருப்பாங்க, இவங்க ஒரு ரூமில் படுத்துட்ருப்பாங்க. இவங்க 2 பேரும் பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க, கை கால் போடாமல் படுக்கவே மாட்டாங்க. அப்பேற்பட்ட தம்பதிகள் கூட இப்போ தனித்தனியாக படுத்துட்டு, இவங்க ரூமில் இருப்பாங்க, இவங்க ஹாலில் படுத்துக்கிட்டு இருப்பாங்க. மன வருத்தம் ரொம்ப, அது முத்தி போச்சு, ஜாதகமே சரியில்லைனா தான் பிரிஞ்சு இருக்கிறது. இது ஏன் நடக்குது? இதுக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது. ஒரு பேரண்ட்டு பையன் மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருப்பாங்க, பொண்ணு மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருப்பாங்க. பொண்ணு ஒன்று சொல்கிற பேச்சு கேட்காம வெளியே போகும், இல்லைனா வெளியூரில் போய் வேலை செய்ய இவங்க பக்குன்னு பயந்துன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. இந்த பிரிவுகள் அப்படின்னு அந்த மனவேற்றுமைகள், மனசில் பயம்னு ஒன்று வந்தாலே அதுக்கு காரணம் கேது. அப்போ சிம்ம ராசி என்பர்களே, உங்கள் மனசில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள், உங்கள் மனசில் வரக்கூடிய பயம், எதுக்கு பயப்படுறோம்னே தெரியாது. கௌரவ பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள், இதெல்லாம் இருக்குமே. ஆனால் நிச்சயமாக கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே. மகரத்தில் இருக்கக்கூடிய அந்த 5 கிரக சேர்க்கை, சிம்ம ராசி என்பர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடாக இருக்கக்கூடிய மகரத்தில் நடக்கக்கூடிய இடம்பெறக்கூடிய அந்த 5 கிரக சேர்க்கை இந்த மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்தை தரப்போகிறது. சார் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி
பாக்கியாதிபதி செவ்வாய் உச்சம் பெறுகிறார் சார். இந்த தை மாதம்தான் நீங்கள் எப்பொழுதுமே இந்த ஜாதகம் கிரகம் அப்படின்னு நம்ம நம்பும்போது சார், இன்றைக்கி கிரகம் அமைப்பு, கிரகத்துடைய விஷயங்கள் இல்லாமல், அசைவுகள் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படாது. கிரகத்துடைய அசைவுகளுக்கு ஏற்பத்தான் இந்த பிரபஞ்சமே இயங்குகிறது. இதில் எல்லாருடைய ஏற்ற இறக்கமும் நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம், அரசியலில் ரொம்ப பெரிய அமைச்சர் பெருமக்களாக இருக்கலாம். ஸோ நீங்கள் யாராகவே, சினிமா துறையாக இருக்கலாம், ஹெச்ஆர்என்சியாக இருக்கலாம், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், இல்லை பிடபிள்யூவில் நிறைய ஆஃபீஸர்ஸ் நம்ம பார்க்குறோம். பார்க்குறோம், ஏஇ பார்க்குறோம், எஸ்டிஓ பார்க்குறோம். பிடபிள்யூவில் நமக்கு நெருங்கிய நண்பர்கள், நிறைய உயர் அதிகாரிகள். நம்ம சொன்னோம்னா அவங்க அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு ஃபேவரபுளாக பண்ணிக்கணும். நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் பெரிய சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க. அமைச்சர் நேரடியாக என்னை தூக்குறேன்னு சொல்லிட்டார் சார், மார்க் வச்சுட்டாங்க சார், என்னை தூக்கி இந்த இடத்துக்கு போட்டாங்க, பழனிக்கு போட்டாங்க சார். என்ன ஏங்க, அவர் சென்னையில் இருப்பார், தூக்கி அப்படியே பழனியில் போட்டாங்க. அப்போ இந்த மாதிரிலாம் நீர்வளத்துறையில் வரக்கூடிய ப்ராப்ளம். அப்போ அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், உள்நாட்டு வெளிநாட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், போலீஸு கேஸு, வம்பு வழக்குகள், அதே போல் கடன் நிம்மதி பிறக்கும், மனசில் பயம் விலகும், நிம்மதி பிறக்கும், உடல்நிலை ஆரோக்கிய தைரியம் அதிகரிக்கும். நமக்கு ஆயுள் பாவம் இருக்குங்களா? சாமி சொல்லிட்டாரு, ஆயுள் பாவம் இருக்குது. நமக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்க போது அந்த ஒரு தைரியம் அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்ல, எனதருமை சிம்ம ராசி என்பவர்களை, இந்த தை மாதம் இந்த 5 கிரக சேர்க்கையால் பாக்யாதிபதி ஒன்று கூடுவதனாலே சார் 4 சுகாஸ்தானம் சார், சுகாதிபதி சார், வண்டி வாகனங்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் சொல்லப்போனால் நிறைய சிம்மராசி என்பவர்கள் வீடு மாற்றம், ஷிஃப்டிங் நடக்கும், அல்லது வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுறது. இப்போ சிம்ம ராசியில் நானே 2 கிரகப்பிரவேசம் வச்சுருக்கேன். ஒன்று பெங்களூர் போனேன், இன்னொன்று புனே பாம்பே போகிறேன். அப்போ 2 கிரகப்பிரவேசங்கள். அப்போ புதிய வீடு வாசல் அமைவது, வீடு கட்டுறது, மனை வாங்கிறது, ஃப்ளாட் புக் பண்ணுறது, சுப செலவுகள், சுப கடன்கள் அமையும். அப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம். சிம்மராசி என்பர்களே, உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன நடக்கணும், அது இந்த தை மாதத்தில் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு. சிம்மராசி அன்பர்களே, ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.